ரைட் வணக்கம். என்னண்டா இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறுவல் சம்பந்தமான ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். நிறுவல்ண்டா நிறைய பேர் பயம் என்னண்டா நிறுவலில் எங்களால் ஸ்கோர் பண்ண இயலாதுன்ற ஒரு மனநிலையோட தான் நிறைய பிள்ளைகள் இருக்குது. உண்மையாலுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸின்னு சொல்லலாம். நிறுவலை சிம்பிளாக செய்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பயிற்சி செய்திருந்தா நோவலை கொண்டு போகலாம். அடுத்து ஒரு சில பகுதிகள் செய்யலாம். ஒருங்கிசைவு காட்டக்கூடியதெல்லாம் காட்டலாம். நீங்கள் ஒருங்கிசைவு எல்லாம் காட்டக்கூடிய பகுதிகள் ஸ்பாட் உங்களுக்கு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி இல்லாத இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 2-3 மார்க்ஸ்க்காக ஸ்கோர் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நார்மலா நீங்கள் கொஞ்சமா விஷயமா இப்ப பட்டராட்பக சம்பந்தமான நிறுவலா இருக்கட்டும் அல்லது முக்கோணம் இணைகரம் சம்பந்தமான கேள்வி இப்படி ஏதோ ஒரு பகுதிகளில் எடுத்து கொஞ்சமா நீங்கள் ஒரு 5-6 மார்க்ஸ் கொண்டு போகலாம். முதலாவது ட்ரை பண்ணி தொடங்கும். அதுல இறங்கி வேலை செய்ய தொடங்குமா அப்படி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நிறுவல்ல இருந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ண வழிக்கிடலாம். இந்த கட்டாயம் ஏதோ ஒரு நிறுவல் செய்யணும்ன்ற கட்டாயத்தில் இருக்கணும். 2 கேள்வியில ஒரு கேள்வி கட்டாயம் செய்யணும். கவனிங் இந்த கேள்வி கவனிங் இது பாடப்புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்வி தான். நடுப்புள்ளி தேய்த்தம் சம்பந்தமான ஒரு நிறுவல் தான் இதில் செய்ய போறோம். என்னன்னா நடுப்புள்ளி தேய்த்தம்ன்றது என்னென்ன கழிச்சு கொள்ளுவோம் பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு முக்கோணி நான் இல்லை எடுக்கிறேன். முக்கோணி ஏபிசி என்ற ஒரு முக்கோணி ரஃபா ஷோர்ட்டா கழிச்சு விடுவோம். முக்கோணி ஏபிசி என்ற இந்த முக்கோணியில பக்கம் 3 பக்கம் இருக்கு. அந்த 3 பக்கத்தையும் பெயரிடலாம். அப்படி ஏபிஏசி பிசி இந்த 3 பக்கத்துல ஏதோ 2 பக்கத்துல நடுப்புள்ளிகள் எடுக்கும். இந்த ஏபியில நடுப்புள்ளி எக்ஸ் அண்டும் ஏசியில நடுப்புள்ளிய y அண்டும் எடுக்கணும். அப்ப நடுப்புள்ளி என்ன விளங்கணும் உங்களுக்கு? இந்த துண்டு ஏஎக்ஸும் இந்த துண்டு பிஎக்ஸும் சமம். இந்த ஏவையும் வைசியும் சமம். சமன் காட்ட குறியீடு இருக்கு. அந்த 2 நடுப்புள்ளியையும் இணைக்கிற அந்த கோடு XY என்றது பிசி என்ற கோட்டுக்கு அரைவாசி அல்லது சமாந்தரம் என்றும் 2 விஷயத்தை சொல்லி இதுல இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் நாங்கள் பார்க்க வேணும். என்ன முடிவு எடுக்கலாம் என்று சொன்னா இந்த XY என்ற கோடு பிசி என்ற கோட்டுக்கு என்னவா இருக்கும்? சமாந்தரமா இருக்கும். அதே நேரம் இந்த நீளத்துல அரை மடங்கு நீளம் தான் என்னவா இருக்கும்? XY நீளமா இருக்கும். இதான் நடுப்புள்ளி தேட்டம். தேட்டம் ஈஸி. தேட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்றது பேசிக் தெரிஞ்சிருக்கும். உள்ளுக்குள்ள போகைக்குள்ள அந்த கேள்வி அணுகிறது எப்படி என்றதான் ஐடியா வேணும். இதுக்கு நிறைய கேள்வி செய்து பார்த்துருக்கோமா? நிறுவல் ஒரு கேள்வி செய்து போட்டு நிப்பாட்ட வேண்டாம். அது நிறைய கேள்வி செய்யணும். தொடர்ந்தும் வேலை செய்து பழகினா மட்டும்தான் நிறுவல் நார்மலா இருக்கும். கொண்டு சிலது 2-3 வேயில நிறுவக்கூடிய ஆப்ஷனும் இருக்குமா? அதில் கொஞ்சம் வேணுமா? இதுல நான் தேட்டத்தை சொன்னா தேட்டத்தை அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொன்னா அப்படி சொல்லலாம்னு சொன்னா முக்கோணி ஒன்றுட ஏதாவது 2 பக்கத்துல நடுப்புள்ளி எடுக்கிறோம். ஏதாவது 2 பக்கத்துல நடுப்புள்ளி அந்த நடுப்புள்ளி இணைக்கிற கோடு 3ஆம் பக்கத்துக்கு அரைவாசியாகவும் அதுல சமாந்தரமாகவும் இருக்கும். அப்ப இந்த பக்கத்துல அரைவாசி தான் அதண்டும் இதுல சமாந்தரம் அதன் எடுக்கிறதுதான் முடிவு. அப்ப முடிவு என்னன்னு சொல்லலாம்டா இதுல இருந்து வார முடிவு நடுப்புள்ளி தேட்டமன்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாலுமா 2 பக்கத்துல நடுப்புள்ளி இணைக்கிற கோடா இருக்குன்னு விளங்கிட்டு சொன்னா முடிவு சொல்லியலும் என்னது? முதலாவது முடிவு தெளிவான முடிவு என்ன சொல்லியலும் பிசி சமாந்தரம் எக்ஸ். நீங்க நடுப்புள்ளி தேட்டம் சொன்னாலே இதை எழுதலாம் முடிவா. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லலாம். XY 2 மடங்கு தான் XY என்ற கோட்டோட 2 மடங்கு தான் என்னது? பிசி. இப்படி எழுதினாலும் பிள்ளை இல்லை. XY என்றது அரை மடங்கு பிசி 2 போன்று தானா? பிசியில அரைவாசி XY என்று சொல்லணும். இல்லையா XY 2 மடங்கு தான் பிசி என்று சொல்லணும். இதான் முடிவா. தேட்டம் ஓகே. தேட்டத்தை நாங்கள் எப்படி இந்த கேள்விக்குள்ள அப்ளை பண்ண போறோம் என்றதான் இங்க பார்க்கணும். கேள்விக்குள்ள இறங்குவோம். கேள்வி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பாடப்புத்தக கேள்விதான். இதுல பாருங்க 4வது கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறேன். மறுதலை தேட்டம் திரும்ப வராது. இதுக்குள்ள மறுதலை தேட்டம் 11ஆம் ஆண்டு 4வது கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறேன். பயிற்சி இலக்கம் 4 ஆண்டு கேள்வி எழுதைக்குள்ள பார்த்தோன்னா 4வது கேள்வியா இருக்கணும் பாருங்க. ரைட். இப்ப இங்க நாங்கள் இதுல நான் தரவ சமாந்திரம் காட்டி இருக்கிறேன்னு இல்லை. ஏன் சமாந்திரம்ன்றதை முதல் நாங்கள் விளங்கி கொள்ளுவோமா? ஏன் சமாந்திரம் எவ்வளவுதான் படம் தந்தது அந்த படம் இவ்வளவு. அதுலயும் இந்த கோடு இணைக்காம இருந்தது. என்ன இஷ்யூ உண்டு? இப்போ ஒரு கொஞ்சம் முதல் நான் ரெக்கார்ட் பண்ணக்குள்ள ரெக்கார்ட் பண்ண போட்டிருக்கிறேன்னு நினைச்சுக்கொண்டு நானும் எல்லாம் முடிச்சு போட்டுட்டு பார்க்கக்குள்ள என்ன இருந்தேன்டா ரெக்கார்ட் ஆக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்ச பிறகுதான் போய் பார்த்தேன். ஷோ கதையா இப்படி நடக்கும் ஒரு சில நேரங்கள்ல. இப்படி நினைச்சிருக்கேன். இதை நினைச்சிருக்கேன். ரைட். ஓகே. இவ்வளவுதான் தந்திருந்த படம். இந்த 90 தந்திருந்தது. மற்றது இந்த எல்லும் எம்மும் இந்த முக்கோணில 2 பக்கத்துல நடுப்புள்ளி என்றது தந்திருந்தது.
சரி, அப்ப இப்ப எல்லும் நடுப்புள்ளி, அந்த ரெண்டு நடுப்புள்ளியும் இணைக்கிற கோடு நான் சொன்ன மாதிரி தான் மூன்றாம் பக்கத்துக்கு என்னவா இருக்கும், சமாந்தரமா இருக்கும். சமாந்தரமா இருக்கண்டாலே எங்களுக்கு தெரியும் என்னன்னா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம். என்ன காரணம் என்று கேட்டா 9ஆம் ஆண்டுல படிச்ச விஷயம் என்னது, ரெண்டு சமாந்தர கோடு ஒரு குறுக்கோடு இடைவெட்டைக்குள்ள எஃப் வடிவம் வந்தா ஒத்த கோணம் என்று எடுத்தோம், சட் வடிவம் வந்தா ஒன்று விட்ட கோணம் என்று எடுத்தோம். ஒத்த கோணங்கள் பரிமளில் சமன், இந்த கோணம் இந்த கோணம் பரிமளில் சமன்ற மாதிரி இந்த பாருங்க இந்த ரெண்டு சமாந்தர கோட்டையும் இந்த குறுக்கோடி இவர் தான் அந்த குறுக்கோடியா வேலை செய்யறார். இவர் வர்றதால இந்த கோணம் இந்த கோணம் சமன். அப்ப இரண்டு என்னது 90 பாக என்றதை எடுத்துக்கொள்றோம் பார்மனின் சமன். வரும் முதலாவது பாட்டு என்ன கேட்டிருக்கீங்கன்னு சொன்னா முக்கோணி கியூஎல்எம்மும் முக்கோணி பிஎல்எம்மும் கியூஎல்எம்மும் ஒருங்கி செய்யும் காட்டலாம். ஒருங்கி செய்வு காட்டுறதுக்கு 4 சந்தர்ப்பம் இருக்கு. 4ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்வு காட்டலாம். முக்கோணி பிஎல்எம்ன்றது இது ஓகே, முக்கோணி கியூஎல்எம் இங்க இல்லையே இல்லோ நினைக்கலே இல்லோ இணைச்சு கொள்ளும். இந்த முக்கோணி கியூஎல்எம்ன்றது இணைக்கப்பட்டு உருவாக வேண்டியிருந்தது. அதை இணைக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லையா, படத்துல நீங்க நினைச்சு கொள்ளலாம். இரண்டு புள்ளிகளை தான் நினைக்கிறோம். சரி, அப்ப இங்க கியூஎம் நினைச்சு நாங்கள் கியூஎல்எம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்து காட்டுறோம். இந்த முக்கோணியும் ஒருங்கி செய்து காட்டுறதுக்கு முதல்ல இருக்கிற தரவுகளை பார்ப்போமே. இந்த ரெண்டு முக்கோணியும் தனித்தனியா 6000, இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்து காட்டுறதுக்கு இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன்னு சொல்லலாம். தரவுல தந்திருந்தவர், நடுப்புள்ளியில தந்திருந்தவர். அது மாதிரி இந்த பக்கம் ரெண்டுக்குமே பொது பக்கம் பாருங்க. பிஎல்எம்முக்கும் எல்எம்ன்றது ஒரு பக்கம், கியூஎல்எம்முக்கும் எல்எம்ன்றது ஒரு பக்கம், ரெண்டுக்குமே பொது பக்கம். இந்த ரெண்டு முக்கோணிக்கும் பொது பக்கமா இருக்கிற எல்எம்ஐயும் எடுக்கலாம் ஒரு பக்கமா. இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் ரெண்டுக்கும் பொது பக்கமா இருக்கிறதால நாங்க என்ன செய்யலாம், அதையும் எடுக்கலாம். ரெண்டு பக்கம் கைவசம் இருக்கா. மூன்றாவது பக்கத்தை காட்ட இயலாது. என்னன்னா இது இதுக்கு சமனாண்டு கேட்டா எனக்கு தெரியாது, சமனா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. தரவின்படி சொல்லிடலாம், இப்போதைக்கு என்னால சொல்லிடலாம். அப்ப இந்த ரெண்டு பக்கமும் சமன், இது பொது பக்கமா இருக்கிறதால ரெண்டு பக்கம் எடுத்துட்டேன். இன்னொரு கோணம் வந்து விட்டா ஓகே, பக்கம் காட்ட இல்லாதுன்னா அடுத்தது என்னது கோணம் தானே. கோணம் ஒன்றை காட்டலாம், கோணம் ஒன்றை காட்டின எந்த சந்தர்ப்பத்திற்குள் ஒன்று விழுத்தலாம். பக்கம் கோணம் பக்கத்துக்குள்ளே, பக்கம் கோணம் பக்கம், அந்த கோணம் என்ன கோணம் வேற கோணம் மட்டும் சொல்லிட்டு வந்துருக்கு. தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகளுக்கு அடைகோணம் என்ன, அடைகோணம் வேற கோணம். அப்ப அடைகோணம் வேற கோணம் கட்டாயம் என்ன வேற கோணம். இந்த ரெண்டு பக்கத்தையும் நான் காட்டுறோம்னா அதுக்கிடையிலான இந்த கோணம், இந்த ரெண்டு பக்கத்தையும் நான் அதுக்கு சமம் காட்டணும்னு சொன்னா இந்த கோணம் சமனா இருக்கும். இது ரெண்டு சமனா இருக்கிறதுக்கு இருக்குமா இருந்தா நாங்கள் கட்டாயம் ஒரு செய்வு காட்டலாம். இது 90, இது என்னவா இருக்கும், அதுவும் 90. என்ன காரணம், நேர்கோடு இல்லை. நேர்கோடுல அடுத்த கோணங்கள் ரெண்டையும் கூட என்ன வரும், 180. இது 92, இதை கொள்ளும் 90. வேற ஒரு விசைவு காட்டுறதுக்குரிய நிபந்தனைய நாங்கள் தேடி பிடிச்சிட்டோம். சந்தர்ப்பம் என்ன சந்தர்ப்பத்துல பக்கம் கோணம் பக்கத்துக்குள்ள எழுதி கொண்டு போறோம். அல்லது தெளிவாக வேணுமா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு செய்வு சரி என்ன இருந்தாலும் ஐடியா எடுக்க தெரியும். அதாவது பெருமானம் கேட்டா பெருமானம் அப்படின்னு சொல்ல தெரியும். நடுப்புள்ளி தேர்தலின் வாயிலா இது 20 சென்டிமீட்டர், இதை எவ்வளவு ஒண்ணு கேட்டா 10 சென்டிமீட்டர் சொல்லு. ஆனா பிள்ளைக்கு தேட்டம் தெரியாம இல்லை, தேட்டம் தெரியும். நிறுவல்ல எழுதுற பிரச்சனை இருக்கு. சில எழுதியக்குள்ள தெளிவுபடுத்தி காரணத்தை காட்டணும், கட்டாயம் ரீசன் காட்டணும், மெத்தமெட்டிக்கல் ரீசன் இருக்கணும். நிறுவல்ன்றது என்னன்னா ப்ரூவ் பண்றது, இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன் உண்டு. அவர் தந்திருப்பார் இல்லையா, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா பாரு, எந்த தேட்டத்தின் வாயிலா கண்டுபிடிச்சிருந்தீங்களோ அதை காட்டினீங்கன்னு அது கட்டாயம் காட்டணுமா. அதான் இருக்கு எழுதுற பாட்டா நிறுவல்ல முக்கியமான ஐடியா எடுக்கிறது முக்கியம். ஐடியா எடுத்துட்டீங்கன்னா சில ஆளுக்கு ஐடியா எடுக்க தெரியுமா இருக்கும், எழுத தெரியாம இருக்கு. பாருங்க, எழுதுறது என்னென்ன அணுகுமுறையை பாவிக்கிறோம். அதான் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை எடுக்கும். சிலருக்கு 2-3 மெத்தடும் இருக்கும். ரைட், இந்த கேள்வியை பாருங்க. முக்கோணி பிஎல்எம்மும் கியூஎல்எம்மும் ஒருங்கி செய்வு காட்டுறதுக்கு என்ன செய்ய போறோம், எந்தெந்த முக்கோணி எடுக்க சொல்லி இருக்கிறார் அவரே, பிஎல்எம்மும் கியூஎல்எம். அதை சொல்லி விடுங்க. முக்கோணி பிஎல்எம் கம முக்கோணி கியூஎல்எம் இந்த ரெண்டு முக்கோணியிலையும் தான் நான் 6000 என்றதை சொல்றது. இது ரெண்டையும் தான் நான் எடுத்து கதைக்கிறேன்ன்றது. இந்த ரெண்டு முக்கோணியிலையும் பிஎல் சமன் இருக்கு, பிஎல் சமன் கியூஎல். காரணம் தரவுல தந்துடும். ரெண்டாவது சொல்லலாம் எல்எம் சமன் எல்எம். பிளான் எடுத்துட்ட முதலே, அது என்னவா இருந்தது, பொது பக்கமா இருக்கும். அடுத்த பாருங்க, கோணம் ஒன்று இருந்தது. இந்த இது 90 இது 90 சமாந்தரத்தை வச்சு எடுத்தினாங்க. அப்புறம் அடுத்துள்ள கோணத்தை வச்சு இது எடுத்தினாங்க. காரணம் காட்டி கொடுத்தாச்சு. கோணம் பிஎல்எம் சமன் கோணம் கியூஎல். கோணம் என்று காட்டையை கூட அந்த எங்க கோணம் இருக்கோ அதுல காட்ட முடியாது. கியூஎல்எம் என்ற கோணம் இதுவும் பிஎல்எம் என்ற கோணம் அதுவும் சமன். காரணம் என்ன,
எல்எம் சமாந்தரம் கியூஆர் நடுப்புள்ளி தேற்றத்துல வாயிலா நடுப்புள்ளி தேற்றத்தின் வாயிலா நடுப்புள்ளி தேற்றத்துல வாயிலாகத்தான் இதை சொன்னாங்க. கமா அடுத்துள்ள அடுத்துள்ள நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள நேர்கோட்டில் உள்ள நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களை வச்சா இது 90 இதையும் 90 எடுத்தாங்கன்னா இது ரெண்டும் தான் இதுக்குள்ள அடுத்து நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணம். சோட்டாச்சரி எழுதி விடுங்க மத்தியா. ஆகவே முடிவு சொல்ல போறோம் என்னது, இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்ய போகுது. முக்கோணி டிஎல்எம் ஒருங்கி செய்யும் முக்கோணி கியூஎல்எம். எந்த சந்தர்ப்பத்துக்கு பக்கம் கோணம் பக்கத்தோடு இது நார்மலான பார்ட். இரண்டாவது பார்ட் செகண்ட் பார்ட்ட பாருங்க. எல்கியூஆர்எம் பரப்பு எல்கியூஆர்எம் பரப்பு எல்கியூஆர்எம் பரப்பு இந்த நாற்புகள் எடுத்திருக்கிறார். எல்கியூஆர்எம் பரப்பு முக்கோணி பிகியூஆர் பரப்பிட முக்காவாசி என்று சாப்பிட்டார். சரி அழிச்சு கொள்ளும். பார்த்துக்கொள்ளுங்க, முக்கோணி பிகியூஆர்ன்றது பெரிய முக்கோணி. அந்த முக்கோணியில பரப்பிட முக்காவாசி தான் இந்த எல்கியூஆர் என்ற இந்த சரிவகம் ஷேப்ல இருக்கிற அதை காட்டலாம். சரி, அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. முதலாவது ஒரு நார்மல் வழி வந்து காட்டணும். அதாவது பரப்பளவு காண்ற மாதிரி கண்டு கோவறிவுல சுருக்கி நாங்கள் அச்சரகணித கோவ முறை மாதிரி அதுல நார்மலா எளிய முறையில காட்டலாம், சிம்பிளா காட்டலாம். அடுத்தது சரியான அந்த ப்ராப்பரான வேயும் காட்டுறேன். ரெண்டையும் பார்த்து வச்சு கொள்ளுங்க. முதல் நிறுவலண்டா இப்படித்தான் இருக்கணும் ஒரு சில வரையறை இருக்கு தானே, அந்த வழியில காட்டுறேன். நாங்கள் எல்லா இடத்துலயும் 2 ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா, சில இடங்கள்ல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். இதுக்கு 2 ஆப்ஷன் எடுக்கலாம். நான் முதலாவது அந்த நிறுவல் முறைப்படி செய்து காட்டுறேன், அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. அப்புறம் அந்த செகண்ட் ஆப்ஷனையும் பார்த்துக்கொள்ளுங்க. செகண்ட் ஆப்ஷன் நல்ல ஈஸி கவனிங்க. அப்படி காட்டினா மான்சர் சரி, இந்த கேள்விக்கு அது ஓகே, சில இடங்கள்ல செட் ஆகாதான். ரைட், இதுல நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு பிளான் எடுத்துக்கொள்வோம். ஒரு பிளான் என்ன செய்ய போறோம், இந்த முக்கோணியில முக்காவாசி தான் நிலந்து காட்டுறதுக்கு என்ன செய்ய போறோம்னா, இந்த முக்கோணி பாருங்க, இதுவும் பரப்புல சமன் இல்லோ. ஏன் ரெண்டு ஒருங்கி சேவன் காட்டினோம்னா பரப்புல சமனா, இந்த ரெண்டு முக்கோணியும் பரப்புல சமன். ரைட், அப்ப உங்களுக்கு உலகோணும் இது 2 இருக்கு, இங்க இன்னொரு துண்டு வரப்போது. நான் அதை உருவாக்க போறேன் அப்படின்னு பாருங்க, அமைப்பு செய்யலாம். நாங்கள் நிறுவல் வேலையில சில இடங்கள்ல தேவை ஏற்பட்டா இந்த படத்துக்குள்ள பீடி எடுக்கலாமா, படத்தை விட்டு வெளியால எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கல, அது நீட்டி எடுத்தோ இல்லையா நகார் எடுத்து செய்யலாம். அது இருக்கிற படத்துல புள்ளிகளை நினைச்சோ அல்லது ஒரு புது புள்ளி உருவாக்கி அதுல நாங்கள் நிறுவ காட்டலாமா. ரைட், கவனிங்க. இங்கே நான் கியூஆர் என்ற பக்கத்துல நடுப்புள்ளியா நான் எடுக்க போறேன். என்னண்டா எக்ஸ் எடுக்க போறேன். எங்கேயும் இல்லை தானே, எக்ஸ் எடுக்க போறேன். எக்ஸ் என்ற புள்ளிய எம்மோட நினைக்கிறேன்னா இது நான் செய்த வேலை, இது அவர் தெரியல, நானா கீறிக்கொண்டது. இது நான் கீறிக்கொண்டது அமைப்புல சொல்லணுமா, நான் செய்த விஷயத்த அமைப்புல கட்டாயம் சொல்லுவோம். ரைட், என்ன பிளான் இருக்கும், இந்த 4 முக்கோணியும் பரப்புல சமன் காண்றதுதான் பிளான் தான். 4 முக்கோணியும் ஒன்று கொண்டு பரப்புல சமன் சொல்லி போட்டு சொல்ல போறேன். அதுல 3 முக்கோணி இதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள சருவகத்துக்குள்ள 3 முக்கோணி இருக்குன்றது தான் காட்டப்படும். 4 முக்கோணி இல்லை, இது 2 பரப்புல சமன் ஓடுறது தெரியும் இல்லை, இது 2ஐயும் பரப்புல சமன் காட்டலாம். என்ன காட்டுறது, இப்ப நான் எடுத்த எம் என்ற புள்ளியும் எக்ஸ் என்ற புள்ளியும் கியூஆர்டையும் பிஆர்டையும் நடுப்புள்ளியா இல்லையா, இந்த நடுப்புள்ளி இங்கேயும் நடுப்புள்ளி, அந்த 2 நடுப்புள்ளியும் இணைக்கிற கோடு 3ஆம் பக்கத்துக்கு என்னவா இருக்கும், சமாந்திரமா இருக்கும், அது அரைவாசியா இருக்கும். இதுவும் சமாந்திரம்ன்றதுக்கு திட்ட தெளிவாக உள்ள இருக்கு. இதுவும் சமாந்தரம். இது 92, இப்ப இதுவும் 90 தானே. அப்போது நாங்கள் இங்க அப்ளை பண்ணது எப்படியும் அதே மாதிரி இஞ்சால வருதா, இது 92, இதுவும் என்னது 90. ரைட், அப்ப இங்க விளம்பரம் பிள்ளைகளுக்கு அப்ப இந்த முக்கோணியும் இங்க எப்படி காட்டணுமோ அதே மாதிரி தான் அதே விஜய் காட்டப்படுமா. வேலையில எல்கியூஆர் பரப்பளவு 3/4 மடங்கு பிகியூஆர் பரப்பளவு காட்டுறதுக்கு முதலாவது என்ன செய்ய போறோம்னு சொன்னா, முக்கோணி கியூஎம்எக்ஸ் ஒருங்கி செய்யும், முக்கோணி கியூஎம்எக்ஸ் ஒருங்கி செய்யும் எதோட, முக்கோணி எம்எக்ஸ் ஆரோட, முக்கோணி எம்எக்ஸ் ஆரோட எந்த சந்தர்ப்பத்திற்கு விட பக்கம் கோணம் பக்கம் டிரெக்டா நேரடியாளது 2 பார்க்காதீங்க. மேலோ இதே விஷயத்தை தான் இதுக்கு அப்ளை பண்றோம், அதனால இதுக்கு அது தேவையில்லை, திருப்பி எழுதி கொண்டிருக்க வேண்டியது இல்லையா, கீழே எழுதி விடலாம்.
மேலே காட்டப்பட்டுள்ள மேலே நிறுவப்பட்டுள்ளது போன்று மேலே நிறுவப்பட்டுள்ளது போன்று மேல எப்படி காட்டுறாங்களோ அதை மாதிரி காட்டி இருக்கணும்னு சொல்றது. இது ரெண்டும் ஒருங்கி செய்யும் என்று சொன்னா அதுல பரப்பிஞ்சமனா இருக்குமா இல்லையா? முக்கோணி QMX இன் பரப்பு சமன் முக்கோணி MXR இன் பரப்பு. ஓகே, இது முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறுவனம் என்னது? PLM பரப்பு QLM பரப்புக்கு சமன்ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறுவனங்கள். இப்ப நிறுவி இருக்கிறோம் என்னது? இதுவும் பரப்பள சமன் முதலே தெரியும், ஒரு மிசை காட்டலாம். இப்ப இதையும் பரப்பள சமன் சொல்லி எங்களுக்கு தேவை 4 கொண்டு சமன் காட்டணும்னா இதையும் சமன் சொல்லிட்டாங்க. சரி, இது ரெண்டும் சமன் தான், ஒட்டுமொத்தமா எல்லாம் சமன் தான். இது ரெண்டையும் சமன் காட்டுறதுக்கு அடுத்த வழியா இந்த இதுல பாருங்க LMXQ ஒரு நாட்பகல் இருக்குல்ல. இந்த LMXQ நாட்பகல் எவ்வகையான நாட்பகல் கேட்டா என்ன சொல்லுங்க? வினைகரம். ஏன் நினைக்கிறோம் பாருங்க, இந்த பக்கம் சமாந்தரம், இந்த பக்கம் சமாந்தரம். இந்த ரெண்டு பக்கமும் சமாந்தரம், ஜோடி எதிர்பக்கம் சமாந்தரமா இருக்குன்றாலே அர்த்தம் என்ன? அது ஒரு வினைகரம். வினைகரம் என்றால் வினைகரத்துல மூலை விட்டம் பரப்பு என்ன செய்யும்? இரு சமகூறும். இந்த வினைகரத்துல மூலை விட்டம் QM இதுல பரப்பு 2 ஆக்கி வச்சிருக்கோம்டா, இதுவும் பரப்புல செய்ய முடியும். இப்ப நாங்கள் அதைத்தான் காட்ட போறோம். அடுத்த ஸ்டெப்லயே எழுத போறோம். இது முக்கோணி QLM பரப்பு, முக்கோணி QMX பரப்பு சமன் முக்கோணி QMX பரப்பு சமன் முக்கோணி QLM பரப்பு, முக்கோணி QLM பரப்பு. ஏனென்று கேட்ட காரணம் என்ன சொல்ல போறோம்? LMXQ ஓர் இணைகரம். ஓகே, இணைகரத்துல மூலைவிட்டம் என்ன செய்யும்? ஆகவே மூலைவிட்டம் QR பரப்பை இரு சமகூறு. மூலைவிட்டம் QR பரப்பை இரு சமகூறுடுமா? பரப்பை இரு சம ஊருடும். சரி, அப்ப இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இதுவும் பரப்பள சமன், இதுவும் பரப்பள சமன், இதுவும் பரப்பள சமன். ஒட்டுமொத்தமா எல்லாம் சமன் சொல்லிவிட போறோம். முக்கோணி PLM பரப்பு சமன் முக்கோணி QLM பரப்பு சமன் முக்கோணி QMX பரப்பு சமன் எதுக்கு? முக்கோணி MX ஆட. வெளிப்பட உண்மை வாயிலாண்டு சொன்னாலும் சரிதான். இதுவும் சமன், இதுவும் சமன். இப்ப இதுவும் சமன் ஒட்டுமொத்தமா எல்லாம் சமன் என்று சொல்றதுக்கு வெளிப்பட உண்மைகள் என்ற காரணம் கொடுத்தாலும் சரி, அது கொடுக்காமட்டாலும் பிள்ளை இல்லை. உண்மையாலுமே அது வெளிப்பட உண்மை வாயிலாத்தான் வந்ததா? வெளிப்படை உண்மை வாயில், வெளிப்படை உண்மை. ஏன் QMX இதுக்கு சமன், QMX அதுக்கும் சமன் என்று சொல்லி போட்டு கடைசியா எல்லாத்தையும் கொண்டு சமன் எடுத்து இருக்கணுமா? QMX இதுக்கும் சமன், ஒட்டுமொத்தமா இதுக்கு சமன்னா ஒட்டுமொத்தமா எல்லாம் கொண்டு சமன் தான். வெளிப்பட உண்மை வாயிலா தான் எடுத்திருக்கிறோம். வெளிப்பட உண்மை எழுதி விடுறது நல்ல. அப்ப இதுல முடிவு சொல்ல போறோம். இப்ப 4 முக்கோணியும் கொண்டு பரப்புல சமன்டா, இது 20 இது 20 இது 20 இதுவும் 20. 4 4 20 80 20 60 இருக்கு. அதுக்குள்ள LMQR அல்லது LMRQ என்ற அந்த சரிவகத்துக்குள்ள எவ்வளவு இருக்கும்? 60 இருக்கும். ஆகவே 80ல 60 4 பிரிச்சு 3 பங்கா இல்லையா? முக்கோணியில வரப்பட்ட 4 பிரிச்சு 3. அடுத்த ஸ்டெப்ல எழுதி விடலாம். ஆகவே முக்கோணி PQR இன் பரப்புட 3 பிரிச்சு 4 பங்கு சமன் இருக்கு LMRQ LQR. சரிவகமா இருக்க போகுது. LQRM பரப்பளவு இவ்வளவுதான் வேலை. இதுல நாங்கள் நான் இதுல அமைப்பை மென்ஷன் பண்ண ஆகட்டுமே. இதுக்கு மேல மென்ஷன் பண்ணிருக்கணும். அமைப்புன்ற விஷயம் எழுதி விட்டு போனோமா வந்துடாதீங்க. அமைப்புன்ற விஷயம் இங்க எழுதி இருக்கும். அமைப்பண்ட என்ன எழுதினாங்க செய்தாங்களோ அதற்கு எழுதி விட்டாச்சு.
பக்கம் கியூஆரின் நடுப்புள்ளி முன்னால் எழுதியிருப்போம். பக்கம் கியூஆரின் நடுப்புள்ளி எக்ஸ் என்க. கியூஆர் நடுப்புள்ளி எக்ஸ் எம்ஏஎம் எக்ஸையும் இணைச்சிருக்கோம். அதையும் எழுதி விட்டாச்சு. எம் கமா எக்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது. எம் கமா எக்ஸ் என்பன என்ன செய்யப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டுள்ளது. கட்டாயம் அதை முன்னால் எழுதி விடும். அமைப்புன்றது கட்டாயம் இருக்கும். அதுக்கு பிறகுதான் நிறுவல்ல தொடங்கும். அது எழுதாம விட்டுட்டேன் நான். கட்டாயம் முன்னால் அமைப்பு காட்டிக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு விஷயம் அடிஷனலா கீழ்றீங்க ஏதாவது செய்யறீங்கன்னா கட்டாயம் அதை காட்டிக்கொள்ளுமா. இது ஒரு வே. ஏதாண்டி இன்னொரு வேயும் இருக்கு. அதையும் இருக்க பார்ப்போம். அதையும் இருக்க அதை சொல்றேன். தொடர்ந்து வேலை செய்யுங்க. நிறுவல் எல்லாம் உங்களோட அந்த மேக்சிமம் ட்ரையில தான் இருக்கு. எவ்வளவு நீங்க ட்ரை பண்றீங்கன்னு இருக்கா. சிம்பிளா வராது. சிம்பிளா வர்றதுக்கு நாங்கள் நிறைய வேலை செய்யணுமா. இதுல வேற ரெண்டாவது நான் அச்சரகணித கோவையை உருவாக்கி வேலை செய்ய போறேன் அப்படின்னு. முதலாவது முக்கோணி பிக்யூஆர். முக்கோணி பிக்யூஆரோட வரப்போக்கான். முக்கோணி பிக்யூஆரோட வரப்போக்கான்றதுக்கு என்ன சமன்பாடு? முக்கோணியில வரப்போக்கான்றதுக்கு என்ன சமன்பாடு? அரை தர அடிதர செங்குத்தியம். அரை தர அடி எவ்வளவு? இந்த முக்கோணி பிக்யூஆர்ன்ற முக்கோணிக்கு அடி என்ன? கியூஆர். ஆமல்ல கியூஆர்ன்றதா தர செங்குத்தியரம் என்ன இருந்திருக்கும்? செங்குத்தியம் காட்டியிருக்கான். செங்குத்தியரம் பி. ரைட். இது ஒரு கோவையா இருக்கட்டும். அடுத்தது அவர் கேட்டது எதுக்கு எது சமன் காட்ட சொல்லி முக்காமடங்கு காட்டு சொன்னவர் எல்கியூஆர்எம். எல்கியூஆர்எம் விட பரப்ப சொல்லுவோம். எல்கியூஆர்எம் பரப்பு. எல்கியூஆர்எம் விட பரப்புன்றது எல்கியூஆர்எம்ன்றது என்ன வகையான தள உருவம் என்று கேட்டா ஒரு நாட்பக்கள் என்ன வகையான நாட்பக்கள்? சரிவகமா ஏற்றறிவம். இதுவும் என்னவா இருக்கு? சமாந்திரமா இருக்கு. ஒரு சோடி பக்கம் சமாந்திரமா இருக்குன்னா அது என்னது? சரிவகம். சரிவகத்துல பரப்பு. இது ஒரு சரிவகம். சரிவகத்துல பரப்ப காண்பதுக்கு சமன்பாடு என்ன? அரை தர இரு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இரு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியம். ஒன்றானே. இரு சமாந்திர பக்கங்களின் செய்தது தெரியும். கியூஆரும் எல்எம். ஓகே. அரை தர கியூஆர் பிளஸ் எல்எம் தர செங்குத்தியம் என்ன? இந்த எல்எம்ஆர் கியூ என்ற சரிவகத்துக்கு செங்குத்தி என்னது? எல்கியூ. எப்படி எழுதி போட்டு என்னன்னு காட்டுறதுன்னு பார்ப்போம். ரீப்ளேஸ் பண்ணப்போ அதுக்கு முதல் எனக்கு ஒரு சொல்லுங்க. மடங்கு பாக்குறது என்னன்ற திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தி விடுறேன்னா 50 ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா காசு இருக்கு. இன்னொரு ஆள்கிட்ட 10 ரூபா காசு. இருக்கிற பணம் வீட்டு இருக்கிற பணத்தின் எத்தனை மடங்குன்னு கேட்டா 8 இருக்கிற பணம் எவ்வளவு? 50 இதால பிரிப்பீங்க 10. வீட்டு இருக்கிற பணத்தால பிரிக்க முடியும். எவ்வளவு எத்தனை மடங்கு? 5 மடங்கு. இல்லையே. மடங்கு காண்றதுக்கு என்ன செய்யணும் கேட்டா பிரிச்சுதான் பாக்குறது. அப்ப பிரிச்சு பாக்குறோம். இதே நாங்க கோவ வடிவுல என்ன செய்யலாம்? உதாரணத்துக்கு எப்படி 2 மடங்கு a பிளஸ் b. 6 மடங்கு a பிளஸ் b. கோவையா வந்துச்சு. இப்ப இதுல மடங்கு எத்தனை மடங்குன்னு கேட்டா எத்தனை மடங்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இது பொதுவான கோவை தானே. பொதுவான கோவை என்றா இதால பிரிக்கக்குள்ள a பிளஸ் b என்ன செய்யும்? வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா என்ன வரும்? 3 மடங்கு. இல்லையே. மாறி கேட்டா 1 மடங்கு வரும். சரி. மடங்கு பார்க்கறதுக்கு பிரிச்சு பார்க்கணும்னு தெரியும். அப்ப கோவடிவில் இருக்கக்குள்ள எப்படி பிரிச்சு கேன்சல் பண்றது? கேன்சல் பண்ணலாம் இல்லோ. கட்டாயம் ஏதோ ஒரு எண்ணிக்கையிலான வரும் 2 மடங்கு 3 மடங்கு எண்ணிக்கை வரணும்னா கட்டாயம் கோவை ஃபுல்லா வெட்டுப்படணும். ஃபுல்லா வெட்டுப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி கோவை உருவாக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் ஒரே ஆக்கள் இருந்தா சரி. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம், கவனிப்போம். அப்ப இங்க கியூஆர் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அதை விடுவோம். 2 பக்கம் இருக்கு தானே, விட்டுரும். பிக்யூ இருக்கு, அங்கே இல்லை. பிக்யூ இல்லையா? பிக்யூவை மாத்த ட்ரை பண்ணுவோம். பிக்யூ என்ற கோடி தான். பிக்யூ என்ற கோடி இது. பிக்யூ என்ற கோடுன்றது 2 துண்டா உடைஞ்சிருக்கு. பிஎல் எல்கியூ என்று 2 துண்டா. எல்கியூ இங்கே இருக்கு. எல்கியூவும் பிஎல் சமனண்டா எல்கியூ மாறித்தான் பிஎல் என்றா எல்கியூட 2 மடங்கு எடுக்கலாமா? பிக்யூ எல்கியூவும் பிஎல் சமனண்டா எல்கியூட 2 மடங்கு தான் என்னது
பிக்யூஆர். பிக்யூவை தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம் என்னண்டு அரே தர கியூஆரை மாத்த போறது இல்ல. கியூஆர் அப்படியே ஏன் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. பிக்யூ இங்கே இருக்கு அங்கே இல்ல. பிக்யூவை மாத்துறேன் எது சார்பா மாத்துறேன் இங்க இருக்கிற ஒரு ஆள் சார்பா மாத்துறேன். என்னண்டா பிளான் என்னண்டா இப்படி ஒரு கோவியா உருவாக்குறதா. அப்ப இந்த எல்கியூ சார்பா எடுக்கிறதுக்காக பிக்யூவை சொல்லி இருக்கிறார் என்னண்டு எல்கியூட 2 மடங்கா எல்கியூட 2 எல்கியூ பிக்யூன்றது 2 எல்கியூ. இது ஓகே. இங்க வருவோம். இந்த கியூஆர் சரி எல்கியூவும் அங்க வேணும்ன்றதாக அப்படியே விட்டுட்டேன். எல்எம் மாத்தணும். எல்எம்ங்க வரும் இங்க இருக்கு. எல்எம்ன்றத வேற ஒரு பக்கமா சம்பந்தப்படுத்தலாம்னா கியூஆர் சம்பந்தப்படுத்தி கேட்கலாம். கியூஆர் இங்கே இருக்கு தானே. கியூஆர் வந்தா ஓகேண்டா எல்எம்ன்றது கியூஆரோட பக்கத்துல என்னது அரைவாசி. ஏன் நடுப்புல தெரியுதுலவா இல்ல. இப்ப நான் எழுதி கொள்ளலாம். எழுதி கொள்றேன். எல்எம்ன்ற பக்கம் அரை மடங்கு கியூஆர். அரை மடங்கு கியூஆர் இல்லையாமா. எல்எம்ன்ற பக்கம் கியூஆர்ன்ற பக்கத்துல அரைவாசி நடுப்புல தெரியுதுன்னு இல்ல. சரி இப்ப எல்எம்முக்கு பதிலா மாத்த போறோம் இதை அரை கியூஆர். அரை தர கியூஆர் பிளஸ் எல்எம்முக்கு பதிலா என்ன போட போறோம் அரை கியூஆர் தர எல்கியூ. சரி எல்எம்ன்றது அரை கியூஆருக்கு சமன்ன்றதான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். ஏன் எல்எம்ன்றது இங்க தேவை இல்லை அங்க இல்ல இல்லை. அதை மாத்துறதுக்கு தான் கியூஆர் சார்பில் எடுக்கணும். நடுப்புல தெரிதின் வாயிலா கியூஆரோட அரைவாசி தான் இல்லை. சரி எல்லாமே இங்கேயும் எல்கியூ கியூஆர் அங்கேயும் எல்கியூ கியூஆர் அப்ப சேர்ப்போம். இது ரெண்டையும் சுருக்கலாம். இங்க சுருக்குவோம். சுருக்கணும் என்ன மிஞ்ச போகுது கியூஆர் தர எல்கியூ. இங்க பார்ப்போம் அரை தர கியூஆரும் அரையும் இங்க ஒரு கியூஆர் இருக்கு. ஒரு கியூஆர் அரை கியூஆர் ஒன்று வரையும் அவ்வளவு ஒன்று என்ன முறைமையில்லா பின்னவா மாத்தினா என்னது 3/2 இங்க சுருக்குவோம். 3/2 கியூஆர் தர எல்கியூ. இதுல இருந்து பகுதியும் பெருக்கலாம். பெருக்கணும் 4/3 கியூஆர் தர எல்கியூ. பாருங்க இங்கேயும் கியூஆர் தர எல்கியூ அங்கேயும் கியூஆர். அப்ப இனி முடிவு சொல்லியலுமா இருக்கும் பாருங்க. முக்கோணி பி கியூஆர்ட வரப்ப என்னண்டு வந்த கியூஆர் தர எல்கியூ. இது முக்கோணி பி கியூஆர்ட வரப்பா இல்லையா. ஓ அப்ப எல்கியூஆர் என்பட பரப்பளவுன்றது 3/4. இதை நாங்கள் என்னன்னு சொல்லலாம் கியூஆர் தர எல்கியூன்றது எதிர பரப்ப சொன்னாங்க முக்கோணி பி கியூஆர்ட. ஆகவே முக்கோணி பி கியூஆரின் பரப்புக்கு உரிய போவதானது. அப்ப அவரை நான் சொல்றேன் முக்கோணி பி கியூஆர்ட. அப்ப எல்கியூஆர் என்பட பரப்பத்தான் நாங்க கண்டு கடைசியா வந்து முடிச்ச இடம் அங்க அதுல நாங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆக்களை மாத்தி கொண்டு வந்து முக்கோணி பிக்யூஆர்ட பரப்புற சார்புல கொடுத்திருக்கிறோம். இப்படி 2 வேலை செய்திருக்கிறோம்.